सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। அந்த மாதிரி சிங்கங்களின் குழு ஸ்தாபனை காரியத்தில் பொறுப்பாளராகி காண்பித்தார்கள். எதையும் யோசிக்கவில்லை, எதையும் பார்க்கவில்லை, செய்து காண்பித்தார்கள். அதுபோலவே இப்பொழுது அந்த மாதிரி குரூப் தேவையாக இருக்கிறது. என்ன லட்சியம் வைத்திருக்கிறோமோ அந்த லட்சியத்தை அடைவதற்காக சகித்து கொள்வோம், தியாகம் செய்வோம், நல்லது தீயதை கேட்டுக்கொள்வோம், சோதனைகளை கடந்து செல்வோம். ஆனால் லட்சியத்தை அடைந்தே தீருவோம். அந்த மாதிரியான குரூப் எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை மற்றவர்கள் பின்பற்றி நடப்பார்கள். எது தொடக்கத்தில் நடந்ததோ அதுவே இறுதியிலும் நடக்க வேண்டும். யார் களத்தில் வரக்கூடியவர்களோ, யார் இகழ்ச்சி புகழ்ச்சி மரியாதை அவமரியாதை அனைத்தையும் கடந்து செல்பவர்களோ அந்த மாதிரி குரூப் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கேட்பது மற்றும் சகித்து கொள்வது என்பதை எந்த விதத்திலும் செய்துதான் ஆக வேண்டும். எவ்வளவுதான் நன்றாக செய்தாலும் ஆனால் நல்லவர்களுக்கு அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கிறது, சகித்து கொள்ளவும் வேண்டியதாக இருக்கிறது. அந்த மாதிரி சகித்து கொள்ளும் சக்தி உள்ள குரூப் வேண்டும். எப்படி தொடக்கத்தில் தூய்மையின் விரதம் எடுத்த குரூப் களத்தில் வந்தது என்றால் ஸ்தாபனை ஆனது, அதேபோல் இப்பொழுது இந்த குரூப் களத்திற்கு வந்தது என்றால் அப்பொழுது முடிவு ஏற்படும். அந்த மாதிரியான குரூப் பார்க்க தென்படுகிறதா? எப்படி அந்த பாராளுமன்றத்தை கூட்டுகிறார்கள் இல்லையா? அப்படி இது சம்பன்னம் ஆவதற்கான பாராளுமன்றமாக இருக்கட்டும். புது உலகம் புது வாழ்க்கை உருவாக்குவதின் சட்டத்தை உருவாக்கும் சட்டசபையாக இருக்கட்டும். எந்த குரூப் உருவாக்குகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். வெளிநாட்டினரும் இந்த மாதிரியான குரூப்பை உருவாக்குங்கள். உண்மையான பிராமணன் ஆகி காண்பிக்க வேண்டும். மதுபனில் என்னவாகி இங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எங்கிருந்து வந்தீர்களோ அங்கு சென்றடைந்த உடனேயே இவரோ அவதரித்திருக்கிறார் என்று அனைவரும் நினைக்க வேண்டும். எப்படி ஒரு அவதாரம் உலகத்தில் புரட்சியை கொண்டு வர முடியும் என்றால், இவ்வளவு அனைத்து அவதாரங்கள் எப்பொழுது இறங்குவீர்களோ அப்போது அந்த அளவு பெரிய புரட்சி ஏற்பட்டுவிடும். உலகில் புரட்சியை கொண்டு வரக்கூடிய அவதாரமாவீர்கள் நீங்கள். அந்த மாதிரி புரிந்து கொண்டு காரியம் செய்ய வேண்டும். நல்லது. அந்த மாதிரி குரூப்பை எந்த குரூப் என்று கூறுவோம்? பாப்தாதா இந்த குரூப்பை செய்தி கொடுப்பவர் குரூப்பின் ரூபத்தில் பார்க்கிறார். ஒவ்வொருவரும் அநேக ஆத்மாக்களுக்கு தந்தையின் செய்தி கொடுப்பவர்கள். அந்த மாதிரி தன்னை நினைக்கிறீர்களா? இப்பொழுது எந்த தோட்டக்காரர் எந்த மலரை கொண்டு வருகிறார், மேலும் எவ்வளவு பெரிய பூச்செண்டை தயார் செய்கிறார் என்று பார்க்கலாம். எப்பொழுதுமே தோட்டக்காரர் தன்னுடைய எஜமானனுக்கு மிகவும் அன்போடு பூச்செண்டை தயாரித்து அளிப்பார். அப்படி தந்தையும் பார்ப்பார். சாரம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறினோம். ஆன்மீகத்தின் சாரம் இருக்க வேண்டும். தன்னை தோட்டக்காரர் என்று நினைக்கிறீர்களா? இத்தனை பேர் தயாராகிவிட்டீர்கள் என்றால் உலகிற்கு நன்மை ஏற்பட்டுவிடும். தந்தைக்கு இந்த நம்பிக்கைதான் இருக்கிறது. அனைத்து பாண்டவர்கள் சென்ற கல்பத்தில் நடந்தது போல் தன்னுடைய உயர்ந்த நிலையை பிராப்தி செய்து தேக அபிமானத்திலிருந்து முழுமையாக உருகிவிட்டார்களா? எப்படி பாண்டவர்கள் மலை உச்சியில் சென்று உருகிவிட்டார்கள், அதாவது அழிந்து விட்டார்கள் என்று காண்பிக்கிறார்கள். அந்த மாதிரி தேக அபிமானத்தின் நிலையிலிருந்து அழிந்து விட்டீர்களா? இப்பொழுது
முழுமையான பாண்டவருக்கு சமமாக மர்ஜீவா, அதாவது உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுத்தவர் ஆகவில்லை. மர்ஜீவா என்றால் தேக உணர்விலிருந்து இறப்பது. அப்படி மர்ஜீவாவாக ஆகிவிட்டீர்களா? இறப்பது என்றால் இறப்பது அல்ல. இப்பொழுது இறந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த மாதிரியும் நடக்குமா என்ன? ஒரு இடத்தில் இருந்து இறப்பது இன்னொரு இடத்தில் வாழ்வதாகும். இது அனைத்திலும் இருக்கிறது தான் இல்லையா? இங்கேயும் தேக அபிமானத்திலிருந்து இறப்பது மற்றும் ஆத்ம அபிமானியாக வாழ்வது. இதில் எவ்வளவு காலம் தேவைப்படும்? குறைந்தது 6 மாதங்களோ ஆகிவிட்டதுதான் அல்லவா? உயர்ந்த நிலையை அடைவதில் பாண்டவர்கள் பிரசித்தமானவர்கள். எனவே பாண்டவர்களின் உடலை உயரமானதாக காண்பிக்கிறார்கள். உண்மையில் உடல் அல்ல, ஆனால் ஆத்மாவின் நிலை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. தீவிர முயற்சி செய்வதற்கான சகஜ சாதனம் திட எண்ணம். ஆத்மா அபிமானி ஆவதற்காகவும் நான் உடல் அல்ல, நான் ஆத்மா ஆவேன் என்ற திடமான எண்ணம் வைக்க வேண்டும். எண்ணத்தில் உறுதித்தன்மை இல்லை என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் எப்பொழுது திடமான எண்ணம் வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் வெற்றி ஏற்படும். திடமான எண்ணம் உள்ளவர்கள்தான் மாயாவை வென்றவர்களாக ஆகிறார்கள். நீங்கள் மாயாவிடம் தோல்வி அடைபவர்கள் இல்லையே. எப்பொழுது மாயாவை பகுத்தறிவதில்லையோ அப்பொழுதுதான் ஏமாற்றம் அடைகிறீர்கள். பகுத்தறிபவர் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டார். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். பிராப்திக்கு முன்பாகவே ஆஸ்தி பெறுவதற்கான அதிகாரம் பிராப்தியாகி இருக்கிறது. எப்பொழுது குஷிகளின் கடல் தந்தையின் குழந்தையாகி இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்? உங்களுடைய குஷி மறைந்து போகும் அளவிற்கு அப்படி என்ன அப்பிராப்தியாக இருக்கிறது? எங்கு பிராப்தி இருக்கிறதோ அங்கு குஷி இருக்கிறது. அற்ப காலத்து பிராப்தி அடைபவர்கள் கூட குஷி அடைகிறார்கள். சதா காலத்தின் பிராப்தி அடைபவர்களோ எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டும். சில நேரம் மட்டுமே குஷியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானி என்றால் எப்பொழுதும் குஷியாக இருப்பவர். அஞ்ஞானி என்றால் சில நேரம் குஷியாக இருப்பவர். எனவே எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான திட எண்ணத்தை வைத்து இங்கிருந்து செல்லுங்கள். டீச்சர்களுடன் அனைத்து டீச்சர்களும் எப்படி தந்தை உலகிற்கு ஆசிரியராக இருக்கிறார், அப்படி தன்னையும் உலகிற்கு பொறுப்பில் இருக்கும் ஆசிரியை என்று நினைக்கிறீர்களா? அல்லது எல்லைக்குட்பட்ட ஆசிரியை என்று நினைக்கிறீர்களா? டீச்சர்களுக்காக முயற்சி செய்வதற்கான விசேஷ ஸ்லோகனாக என்ன இருக்கிறது? ஒவ்வொரு நொடியும் எண்ணம், சொல் மற்றும் செயல் மூன்றின் மூலமாக சேர்த்தே சேவை செய்வீர்கள். அதாவது ஒவ்வொரு நொடியும் மற்றும் ஒவ்வொரு நொடியில் 3 ரூபங்களில் சேவை இருக்க வேண்டும். எப்பொழுது டீச்சர்கள் இந்த ஸ்லோகனை நிரந்தரமாக நடைமுறையில் கொண்டு வருவீர்களோ அப்பொழுதுதான் உலக நன்மை செய்ய முடியும். இவ்வளவு பெரிய உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒரே நேரத்தில் எப்பொழுது 3 ரூபங்களிலும் சேவை இருக்குமோ அப்பொழுது இந்த சேவையின் காரியம் முடிவடைய முடியும். வாய்மொழி மூலமாக மற்றும் மனம் மூலமாக சேவை செய்வது தனித்தனியான நேரத்தில் இருக்க வேண்டாம். ஒரே நேரத்தில் 3 ரூபங்களினால் சேவை செய்பவர்தான் உலகிற்கு நன்மை செய்பவர் ஆக முடியும். எனவே ஒவ்வொரு நேரமும் 3 ரூபங்களிலும் சேவை இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். தந்தையுடன் 3 சம்பந்தங்கள் இருக்கின்றன. தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் சொரூபத்தில் சேவை செய்கிறார் என்றால் பொறுப்பில் இருக்கும் டீச்சர்களுக்கு ஒரே நேரத்தில் 3 ரூபங்களினால் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுது மாஸ்டர் திரிமூர்த்தி ஆகிவிடுவீர்கள். புரிந்ததா? எவ்வளவிற்கு எவ்வளவு டீச்சர்கள் சக்தி நிரம்பியவர்களாக ஆவார்களோ அந்த அளவே அனைத்து ஆத்மாக்களுக்காக பொறுப்பாளர் ஆக முடியும். பொறுப்பாளராக ஆகுபவர்கள் மேல் மிகுந்த பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பாளர் ஆகுபவர்களுக்கு ஒரு நொடியில் ஒன்றிற்கு பல மடங்கு உருவாகவும் செய்கிறது. பிராப்திக்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் பிறகு ஒருவேளை பொறுப்பாளராக இருப்பவர் ஏதாவது அந்த மாதிரியான காரியம் செய்து அதை பார்த்து மற்ற அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதன் பல மடங்கு எதிர்மறையான பிராப்தியும் இருக்கும்.
எண்ணம் மூலம் உள் உணர்வு உருவாகும் மற்றும் உள் உணர்வினால் சூழ்நிலை உருவாகும். எனவே சூழ்நிலை அசுத்தமாக ஆகும் அளவிற்கு அந்த மாதிரி எந்த எண்ணம் உள் உணர்வும் இருக்க வேண்டாம். உங்கள் மூலமாக வரும் வார்த்தையை கேட்டு யாரும் பாதிக்கப்படுவது மாதிரி எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அனைவரின் கவனம் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் மேல் இருக்கும். எனவே டீச்சர்களுக்கு இரட்டை கவனம் வைக்க வேண்டும். அனைவரும் அதுபோலவே இரட்டை கவனம் வைத்து நடந்து கொள்கிறீர்கள்தான் இல்லையா? முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். முதலில் செய்வது பின்பு யோசிப்பது என்று அப்படி இருக்க வேண்டாம். அப்பொழுது நேரம் மற்றும் சக்தி வீணாக சென்றுவிடும். டீச்சர்களுக்கோ விசேஷமாக குஷி இருக்க வேண்டும். ஏனென்றால் டீச்சர்களுக்கு ஒரு தந்தை மற்றும் சேவையில் இருப்பதற்கான லிஃப்ட் இருக்கிறது மற்றும் வேறு எந்த சூழ்நிலையும் இல்லை. எனவே இந்த லிஃப்டின் லாபத்தை எடுக்க வேண்டும் இல்லையா? எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? யார் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கிறார்? யார் எங்கேயும் கவரப்படவில்லையோ? ஒருவேளை எந்த பக்கமாவது அது உடலானாலும் ஆத்மாக்களானாலும் ஆத்மாக்களின் குணங்களின் பக்கம் கவரப்படுகிறீர்கள் என்றாலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க முடியாது. ஒரு தந்தையை தவிர மற்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விலகிய நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்து வாழ முடியும். நல்லது. வரதானம்: அழியாத மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகமிட்டவரிலிருந்து எதிர்காலத்து ராஜ திலகமிட்டவராக ஆகுங்கள். சங்கம யுகத்தில் தேவர்களுக்கெல்லாம் தேவரின் மாங்கல்யம், மேலும் பரமாத்மா மற்றும் ஈஸ்வரிய குழந்தையின் பாக்கியத்தின் திலகம் பிராப்தியாகிறது. ஒருவேளை இந்த மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகம் அழியாததாக இருக்கிறது, மாயா இந்த திலகத்தை அழிக்கவில்லை என்றால் இங்கே உள்ள மாங்கல்யம் மற்றும் பாக்கியத்தின் திலகமிட்டவரிலிருந்து எதிர்காலத்து ராஜ திலகமிட்டவராக ஆகிவிடுகிறார். ஒவ்வொரு ஜென்மத்தின் ராஜ திலகத்தின் உற்சவம் நடக்கிறது. ராஜாவுடன் சேர்த்து ராயல் குடும்பத்தினருக்கும் திலகமிடும் நாள் கொண்டாடப்படுகிறது. ஸ்லோகன்: எப்பொழுதும் ஒருவரது அன்பிலேயே மூழ்கியிருந்தீர்கள் என்றால் இந்த அன்பு கடின உழைப்பை முடிவடைய செய்துவிடும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।